السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها. கண்ணியத்திற்குரிய கொள்கை சகோதர சகோதரிகளே, நம்முடைய பனந்தோப்பு டிஎன்டிஜே கிளையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே மரணம் தரக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு என்ன சொன்னார்கள் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு தயாராகக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. கணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், மனிதன் என்று பிறந்தால் கண்டிப்பாக அவன் மரணித்து விடுவான். இது இஸ்லாம் மட்டும் சொல்லலை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் எல்லா தத்துவங்களும் எல்லா விஞ்ஞான அறிவியல் ஆராய்களும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் பிறந்தால் அவன் ஒரு கட்டத்தில் மௌத்தாகித்தான் ஆகுவான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மரணத்தை குறித்தும் அதிலே நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான பாடங்கள் படிப்பனைகளை மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முதல் கட்டமாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்தில் தான் வச்சிருந்தான். அவர் ஒரு தவறு செய்கிறாரு. அல்லாஹ்விடத்தில் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபர் லனா வ தர்ஹம்னா லகூனன்ன மினல் ஹாஷிரீன். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆதமே, நீரும் உன்னுடைய மனைவி எல்லாரும் கீழே இறங்கியிருந்த இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் இல்லை, நீங்கள் பூமியிலே போய் வாழுங்கள். இம்மா யாத்தி அன்னக்கும் இன்னே ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாயா. அங்கேயே வாழ்வீர்கள், அங்கேயே மௌத்தாகுவீங்க. பிறகு ஒரு காலகட்டத்தில் என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். இப்போ அல்லாஹ் ஆதம் நபிக்கு பூமியில் அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புகிறான்? நிறைய இபாதத்து, வணக்க வழிபாடு, ஹஜ்ஜு, உமரா, இது எதையும் சொல்லலை. நீ போய் சேரக்கூடிய பூமியில் தான் நீ வாழணும். அங்கே தான் சாப்பிடணும், அங்கே தான் தூங்கணும், அங்கே தான் புள்ள குட்டிகளை பெற்றுக்கணும், அங்கே தான் மௌத்தாகணும், அங்கே தான் உன்னை அடக்கமும் செய்யப்படும். பிறகு ஒரு காலகட்டத்தில் நீயும் உன்னுடைய சந்ததிகளும் என்கிட்ட திரும்பி வருவீர்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைத்ததாக திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டு. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நிச்சயம் பண்ணுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத். எல்லா மனிதர்களும் மரணித்து தான் ஆகும், அதில் விதிவிலக்கே கிடையாதுன்ட்டான். மனிதர்களிலே ரொம்ப சிறந்தவர்கள் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு வசனம் இறங்குது, அவரை குறித்து இறங்குது. என்ன இறங்குதுண்டா, இன்னக்க மையுத்துன் வ இன்னஹும் மையுத்துன். நீ நபிங்கிறதுக்காக ரொம்ப நாள் இந்த உலகத்தில் நீ நிரந்தரமாக இருந்துட முடியாது. உனக்கு முன்னாடி நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க, நீயும் மௌத்தாகிதான் ஆகும். நபி என்றாலும் மௌத் ஆகித்தான் ஆக வேண்டும் என்று யாருடைய மரணத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால்,
நாமெல்லாம் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு பெரிய புயல் காற்றே வருதுண்டா நல்ல கான்கிரீட் பில்டிங்கை கட்டி அதில் இருந்துக்கலாம். அது தண்ணி வருதுண்டா தண்ணி வராத மலை மேலே ஏறியோ தண்ணி வராத ஊரில் போய் தங்கிக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களில் இருந்து கூட ஒரு மனிதன் தப்பிப்பதற்கான வழிமுறைகள் இருக்கு. அல்லது பெரிய ஒரு ஆபத்து இருக்குது, நோய் வருதுன்றால் கூட அதற்கான மருந்து மாத்திரை இப்படி கூட மனிதன் தப்பித்து கொள்ளலாம். எதிலிருந்து மட்டும் தப்பிக்க முடியாது? மௌத்திலிருந்து மட்டும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஐனமா தகூன யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷய்யிதா. நீ எல்லாத்துக்கும் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்க, ஆனா மௌத்துக்கு மட்டும் பண்ணிடாத. உறுதியாக கட்டப்பட்டிருக்கின்ற இராணுவம், போலீஸு, பில்டிங்கு இதையெல்லாம் சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு நீ நடுவில் உட்கார்ந்தாலும் கூட உனக்கு விதிக்கப்பட்ட அந்த நேரம் இருக்கா இல்லையா? வலையும் அஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலு. அந்த டைம் வந்துருச்சுண்டா ஒரு செகண்ட் கூட பூமியில் இருக்க முடியாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சுட்டி காட்டுகின்றார். நீங்கள் மௌத்தை பற்றி குர்ஆன் சொல்கிற மாதிரி இஸ்லாம் சொல்கிற மாதிரி எந்த வேதத்திலையும் பார்க்க முடியாது. ஒரு மௌத்து, ஒரு மனுஷன் ஒரு இடத்துல பிறக்கிறான், ஒரு இடத்தில் வாழுகின்றான், ஒரு இடத்தில் படிக்குகின்றான், ஒரு இடத்தில் வியாபாரம் செய்கின்றான். ஆனால் ஒரு ஜமாத்தினுடைய தலைவராக அந்த ஜமாத்தில் ஒரு மிகப்பெரிய கபர்ஸ்தான் இப்படி கொடிகட்டி இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? நீ எந்த ஊரில் எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்யும். உனக்கு கபர்ஸ்தான் இருக்கட்டும், மைத்தாங்கரை இருக்கட்டும், சொந்த ஊராகட்டும், தரவாடாகட்டும், எது இருந்தாலும் சரி, நீ எங்கே போய் சாகணுங்கிறத கூட அது நீ முடிவு பண்ணக்கூடாது. அதை கூட நான் தான் முடிவு பண்ணுவேன். நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள். ஆனால் எங்கே கொண்டு போய் அல்லாஹ் மௌத்தாக்குனா? மதீனாவில் கொண்டு போய் தான் அல்லாஹ் மௌத்தாக்கு. இது அல்லாஹ் தன் கையிலே இருப்பதாக திருமறை குர்ஆனிலே எங்கே ஓடனாலும் விடமாட்டேன் என்று இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கும். அந்த மௌத்து கூட நம்ம ஆள்கள்கிட்ட நிறைய பேர்த்திட்ட ஒரு தவறான ஒரு சிந்தனை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எப்படி இருக்கு? மௌத்து தானே, அது வயசாகி நம்ம குழந்தை குட்டிகள்லாம் பெற்று அதுகளை படிக்க வச்சு அதுகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர குழந்தைகளை எடுத்து வயசான காலகட்டத்தில் அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் மௌத்தா போவேன். இருக்கா இல்லையா? அதிகமான மரணங்கள் வேண்டுமென்றால் வயதான காலகட்டத்தில் ஏற்படும். என்னுடைய மௌத்து வயதான காலகட்டத்தில் தான் ஏற்படும் என்பது யார் முடிவு பண்ணுறது? நான் முடிவு பண்ண முடியுமா? பேர குழந்தைகள்லாம் பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு வசதி இப்படி தான் போவேன் இல்லை. அல்லாஹ் எப்படி மரணத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் பார். அந்த பயம் ஏற்படணும். எந்த நேரமும் தயாராக இருக்கணுங்கிறதுக்காக எப்படி மரணம் உலகத்தில் ஏற்படுது? ஒரு அம்மா கல்யாணம் பண்ணுறான், வயிற்றில் குழந்தை, அந்த குழந்தை அப்படியே வருது. 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 7 மாதம். திடீர்னு பார்த்தா வயிற்றிலேயே குழந்தை மௌத்தாகி அந்த குழந்தை பிறக்கும் போதே பிணமாக வெளியே வரக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கா இல்லையா? எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு? அந்த குழந்தை வயிற்றில் வளர 8 மாதம் 9 மாதம் புருஷனும் பொண்டாட்டி குடும்பத்தார ஒரு பெரிய கற்பனையில் இருப்பாங்க. என்னுடைய ஜாடையா, அவனுடைய கணவனுடைய ஜாடையா, மனைவியுடைய ஜாடையா, வெள்ளை கலரா, கருப்பு கலரா, மானரமா, கண்ணு எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், பல கற்பனையில் இருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? குழந்தை பிரசவிக்கின்ற நேரத்தில் குழந்தை இறந்து வருது. அந்த குழந்தைய அந்த 10 மாதம் சுமந்தாலா இல்லையா, அந்த அம்மா கூட பார்க்க முடியும். டெலிவரி ஆன உடனேயே குழந்தை வெளியே வந்திருக்கும், அப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, அடக்கம் பண்ணியிருப்பாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஆறுதல் சொல்லலாம், குழந்தை இந்த மாதிரி அபார்ஷனில் இறந்துருச்சு, பொறுமையாயிரி,
இப்படி சில மரணங்கள் ஏற்படுகின்றதை பார்க்கிறோம். சில மௌத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை அழகாக டெலிவரி ஆகி வெளியே வந்துடும், நல்ல அழகு, என்னென்ன கற்பனை பண்ணாங்களோ எல்லாமே அந்த குழந்தைகிட்ட இருக்கும். அந்த தாய் மௌத்தா போயிடும். 10 மாதம் எந்த வயிற்றில் இருந்தோமோ ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த குழந்தையை பார்ப்பாங்க. எந்த வயிற்றில் அந்த குழந்தை இருந்ததோ அந்த வயிற்றுக்கு சொந்தக்காரி அந்த குழந்தையை பார்க்காமல் மரணிக்கக்கூடிய மரணத்தையும் அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்தி காட்டுகின்றார். சில குழந்தை பிறந்துடும், 2 வயசு 3 வயசு, அவ்வளவு அழகு, அவ்வளோ அழகான பேச்சு. திடீர்னு கொரோனா ஒரு நோய், பன்றி காய்ச்சல் நோய், திடீர்னு ஒரு காய்ச்சல் 2-3 நாளில் மௌத்து. இப்படி சில மரணங்கள் ஏற்படுகின்றதை பார்க்க. சில மரணங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம், கிட்டத்தட்ட இந்த பொண்ணுக்கு இந்த பையன்தான், பேசியாச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு, எல்லா ஆடம்பரமும் செஞ்சாச்சு, இந்த மண்டபம் இத்தனாம் தேதி கல்யாணம், சொன்ன மாதிரி அத்தனாம் தேதி கல்யாணம் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் புது மணமகனும் மணப்பெண்ணும் வண்டியில் போவாங்க. ஆக்சிடென்ட், ஒன்றா இவன் மௌத்தாயிடுவா இல்லாட்டி அவன் மௌத்தாயிடுவா, 2 பேரும் மௌத்தாயிடுவா. ஒரு நாள் கூட நிம்மதியாக சந்தோஷமாக வாழல, ஒரு மணி நேரம் கூட வாழல. இப்படியும் சில மரணங்கள் ஏற்படுகின்றதையும் உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டுகின்றார். திடகாத்திரமான இளைஞன், எந்த நோய் கிடையாது, சுகர் கிடையாது, பிரஷர் கிடையாது, நல்ல வாட்ட சாட்டமான அழகான இளைஞர், 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறான், திடீர்னு ஆக்சிடென்ட்டு, 25 வயசுலேயே பொட்டுன்னு போயிடும். இப்படி மரணங்கள் ஏற்படுகின்றதா இல்லையா? அதிகமான மரணங்கள் வேண்டுமானால் வயசான காலகட்டத்தில் ஏற்படலாம். என்னுடைய மரணம் வயசான காலகட்டத்தில் தான் ஏற்படும் என்ற எந்த கற்பனையில் நம்ம வாழ்றோம், அதுதான் தப்பு. நீங்கள் திருமறை குர்ஆனுடைய சில வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வினாடியும் மௌத்தோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம நினைச்சிடறோம் நாளைக்கு இருப்போம், நாளைக்கு அந்த கற்பனை, அந்த வீட்டுக்கு போகணும், அந்த கடைக்கு அதை வாங்கணும், இந்த கடையில் துணி வாங்கணும், இந்த பில்டிங்கை வாங்கணும், நிறைய கற்பனை. ஆனால் இந்த செகண்ட்ல இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மரணத்தை எதிர்பார்த்து தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு வினாடியும் வாழ வேண்டும் என்று சொல்லி காமித்தார். என்னைக்கோ ஒரு நாள் வருதில்ல, அதல்ல வாழ்க்கை, ஒவ்வொரு வினாடியும் வாழணும். எவ்வளவு உபதேசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் காலை நேரத்தை அடைந்து விட்டால் மாலையை எதிர்பார்க்காதேன்ட்டாங்க. நீ காலையில் எந்திரிச்ச, டிஃபன் பண்ண, சாப்பிட்ட, சாயந்தரம் மகரிப் அல்லது மாலை நேரத்தை எதிர்பார்க்காம வாழு, நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அதுபோல ஒருவன் மாலை நேரத்தை, சாயந்தரத்தை அடைஞ்சிட்டான், காலையில் நம்ம இருப்போமோ இல்லையா, அந்த காலையை எதிர்பார்க்காதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். நம்ம நிறைய வருஷத்துக்கு கற்பனை திட்டங்கள். இப்ப இருக்கக்கூடியவங்க காலை சூரியன் உதிப்பதை பார்ப்போமா இல்லையா சொல்லிட்டு சொல்றாங்க, உன்னை கொண்டு போய் குளிய வெட்டி கபர்ஸ்தானில் உன்னை படுக்க வைத்ததை போல இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளை போடுகின்றதை பார்க்கிறோம். இந்த கூட்டத்திற்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படுகின்ற காரணத்தினால் வாளி எடுத்துட்டு வருவாங்க, உங்களால் இயன்ற அளவுக்கு பொருளாதாரம் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு உதாரணத்தை நமக்கு தர்றாங்கன்னா, அல்லாஹ்வும் ரசூலும் மரணத்தோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை பயணிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ஆனால் நமக்கு நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்டா, நிறைய பேத்துக்கு அந்த செய்தி தெரியறது இல்லை. எப்போ நமக்கு ஒரு அழுகை வருது, எப்போ ஒரு சங்கடம் வருது, நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் மௌத்தா போகணும், நம்ம அத்தாவோ நம்ம அண்ணனோ நம்ம கணவனோ நம்ம குழந்தைகளோ மௌத்தா போனோம்டா அது எப்படி இருக்கும்? ஒரே வேதனை, கண்ணீர், அழுக, சாப்பிடாம அப்படி இருப்போம். அந்த நேரத்தில் ஒரு பயம் வருதா இல்லையா? அந்த பயம் எத்தனை நாளைக்கு? ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் முடிஞ்சோடனே பழைய மாதிரி துணிமணி வாங்கிறதும் சாப்பிட்றதும்
உலகத்தில் நம்முடைய சிந்தனைகளே மாறி போகிறத பார்க்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ வச்சிருக்காங்கன்னு பாருங்க. யாரோ ஒருவருடைய மரண செய்தி உங்களுக்கு கேட்டுச்சுண்டா, உங்க சொந்தக்கார் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, இறந்த உடனேயே என்ன செய்கிறோம், என்ன சொல்றோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது பர்க்கத்துக்குரிய வார்த்தையா, சந்தோஷத்தை தரக்கூடிய வார்த்தையா, அல்ல மகிழ்ச்சியான வார்த்தையா? இல்ல, யாரோ ஒருத்தர் தான் மௌத்தாயிருக்காங்க. நான் சொல்றேன், நீங்கள் சென்று விட்டீர்கள், உங்களுக்கு பின்னாடி நாங்கள் தயாராக இருக்கிறோம். மௌத்தாந்து வேற யாரோ, நம்ம என்ன வார்த்தை குர்ஆன்ல சொல்றோம்? எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க, அடுத்தது நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? ஒரு மௌத்து ஆன உடனே அடக்கம் செய்வதற்கு கபர்ஸ்தானுக்கு போறோம். கபர்ஸ்தான அந்த மையத்தை தூக்கிட்டு போய் கபர்ஸ்தானுக்கு உள்ளுக்குள்ள காலை வச்ச உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை என்ன சொல்ல சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மூமினீன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிஹும் லாயிகுன். மூமின்களே, ஏற்கனவே மௌத்தாய் அடக்கம் பண்ணமா இல்லையா, அவங்களுக்கு சலாம். மூமின்களே, உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்கள் பின்னால் வர இருக்கிறோம். உங்களுடைய இடத்தை ரிசர்வேஷன் பண்ணக்கூடிய இடம் அது. நீ பாட்டுக்கு அழகான பில்டிங், 3 அடுக்கள் ஒரு கட்டடம், அதில் மார்பிள் போட்டாச்சு, டைல்ஸ் போட்டாச்சு, கிரைனைட் போட்டாச்சு, தேக்கு கட்டையில் ஏசி எல்லாத்தையும் வச்சுக்க, நான் இந்த இடத்தில் நிரந்தரமாக இருப்பேன் யாராவது சொல்ல முடியுமா? மைத்தாங்கரைக்கு போய் எங்களுக்கு முன்னாடி அத்தா போனா என்ன, அம்மா போனா என்ன, எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க, இங்குதான் வருவேன், இங்குதான் படுப்பேன், உங்களோடு இருப்பேன். எப்படி ரசூல் அந்த மௌத்தோடு நம்மளை வாழ வச்சிருக்காங்கன்னு பாரு. இதோடைய அர்த்தம் தெரியுதா? இது என்ன சொல்லுது? அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நாம் என்ன வார்த்தையை சொல்லி காமிக்கின்றோம்? சரி, அதை விடுங்க. ஒவ்வொரு வினாடியும் நாம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இந்த கூட்டத்துக்கு நீங்க வர்றீங்க, வீட்டில் கணவன்ட்டியோ அல்லது அத்தாட்டியோ அம்மாட்டியோ என்ன சொல்லிட்டு வந்திருப்பீங்க? மகரிபுக்கு பிறகு கூட்டம் ஆரம்பிக்கிறாங்க, இசாவோட முடிஞ்சிடும், இன்ஷா அல்லாஹ் கூட்டம் முடிஞ்சிட்டு வர்றேன். இன்ஷா அல்லாவுக்கு என்ன அர்த்தம்? அது குர்ஆனுடைய வார்த்தையா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்ற? இன்ஷா அல்லாண்டா என்ன? அல்லாஹ் நாடினால் வர்ற, அவ்வளவுதான். இங்கேயோ திடீர்னு ஒரு பூகம்பமோ ஒரு நிலநடுக்கமோ ஏற்பட்டுச்சுன்னா எல்லாரும் மண்ணுக்குள்ள போக வேண்டியது. அப்ப எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும், ஒரு இடத்துக்கு போக இருந்தாலும், காலையில கணவன் போறார் வேலைக்கு, நான் போயிட்டு வரேன், இன்ஷா அல்லாஹ் ஈவினிங் கரெக்டாக 5 மணிக்கு வந்துடுவேன், ஒரு இடத்துக்கு போகலான்னு பேசி வச்சிருப்பீங்க, இன்ஷா அல்லாஹ் வந்துடுற, வந்தாதான் உண்டு. அல்லது அவர் உயிரோடு வந்திருப்பாரு, நீங்க இருப்பீங்களா இல்லையா? இல்ல. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு, அம்மா சாயந்தரம் வந்துடுறோம், இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் வந்துடுறோம், வந்தாதான் உண்டு. இன்ஷா அல்லாஹ் என்னமோ சலாம் சொல்ற மாதிரி, ஒரு சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற மாதிரி பர்க்கத்துக்கான வார்த்தையே இல்லை. அல்லாஹ் அந்த வார்த்தை என்ன சொல்றான்? அல்லாஹ் நாடினால்தான். நீ தீர்க்கமாக முடிவு பண்ணாத, நீ முடிவு பண்ணிட்டு இந்த உலகத்தில் வாழாத, எதையும் செய்யாத. பிரியாணி எல்லாம் ஆக்கியாச்சு, தட்டுல எல்லாம் போட்டாச்சு, எல்லாரும் உட்கார்ந்தாச்சு, எடுத்து அந்த சாப்பாடு வாய்க்குள்ள போகுமா இல்லையா, அது அல்லாஹ் முடிவு பண்ண. எத்தனை மௌத்துகள் ஏற்பட்டு, கல்யாணத்தில் விருந்தெல்லாம் போட்டாச்சு, எல்லா சாப்பாடு எடுத்த ஹார்ட் அட்டாக், அப்படியே கீழே சாப்பாடு விழுந்து முடிச்சு போச்சு. அப்ப இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹு தாலா நமக்கு கற்றுத்தருகின்றான் என்றால், மௌத்தோடு தான் விளையாண்டுட்டு இருக்கிறீங்க, தெரியறது இல்லை உங்களுக்கு. இந்த பயான் முடிஞ்சோடனே எல்லாம் வீட்டுக்கு போவோம், வீட்டில் போய் சாப்பிடுவோம், தண்ணியை குடிப்போம், பழத்தை சாப்பிடுவோம், கடைசியில் அத்தா அம்மா மகன் குழந்தை குட்டி எல்லாமே பெட்டில் போய் படுக்கிறீங்கள, என்னான்னு சொல்லிட்டு படுக்கிறீங்க? மதரசாலை சொல்லி கொடுத்துருப்பாங்க, அல்லாஹ்ம பிஸ்மிக அமூத், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் மௌத்தா போகிறேன். இதை சொல்லியிருந்தேன், இது மங்களகரமான சந்தோஷமான வார்த்தையா? இது
அல்லாவின் பெயரை கொண்டு சாகிறேன். காலையில எந்திரிச்சு பார்க்கிற உயிர் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் என்ன நன்றி வார்த்தை அல்லாவுக்கு? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். பா, உசுர் ரெண்டாவது வந்துச்சு. அப்ப டெய்லி செத்து 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 தான் பொணமாக தான் நைட்டில் கிடக்கிறோம். காலையில தான் அல்லாஹ் உயிரை கொடுக்க. குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? எல்லா மனிதருடைய உயிரையும் என் கையில. இரவு நேரத்தில் நீங்க பாட்டு குரட்டை விட்டு தூங்குறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இரவோடு இரவாக அவர்களை கைப்பற்றுவோம். தான் நாடியவர்களுக்கு அந்த உயிரை காலையில கொடுப்போம். குர்ஆனுடைய வசனம் இருக்கா இல்லையா? இது என்னைக்காவது நம்ம நினைச்சு பார்த்துருக்கிறோமா? இன்னைக்கு 12 மணிக்கு நான் போய் சேர்ந்துருவேன், ஒரு நோய் வந்து 12 மணிக்கு மௌத்தா போயிடுவேன்னு சும்மா ஒரு கற்பனை. 12 மணி வரைக்கும் யாரும் தூங்க மாட்டோம். தூங்குவீங்களா? இப்போ இருந்த டைம் 9, 9:30, 10, 10:30, 11, 11, 12 வர்றதுக்கு முன்னாடியே பாதி முக்காவாசி உயிர் போயிரு. தெரியறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போகும் பொழுது ஒரு துவாவை கற்று தந்தாங்க. எப்படி அந்த துவா ஓதணும்? நீங்க எப்படி தொழுகைக்கு ஒழு செய்வீங்களோ அந்த மாதிரி ஒழுவை செய்துவிட்டு வலது பக்கத்தில் படுக்கும்போது நேரம் மட்டகரமா படுக்காமல் வலது பக்கத்தில் படுத்து விட்டு அல்லாஹும் அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க ஃபவ்வல்து அம்ரி இலைக்க அல்ஜவ்து லஹ்ரி இலைக்க, இதை ஓத சொல்றாங்க. இதில் என்ன அர்த்தம்? இறைவா உன்னுடைய பெயரை கொண்டு மௌத்தா போறேன். அப்படி நான் மௌத்து இரவு நேரத்தில் மௌத்தாயிட்டேன்டா என்னுடைய உயிரை ஒரு மூமினாக கைப்பற்று. தூக்கத்திலேயே என்னை கைப்பற்றி விட்டால் மூமினா மௌத்தாக, அல்லது இந்த உசிரை நீ எனக்கு திரும்பி கொடுத்து என்னை வாழ வச்சேன்டா அதற்கு அருள் புரி. இந்த துவாவோடு ஒருவன் இரவு நேரத்திலே சொல்லிவிட்டு இரவிலேயே மௌத்தாகிவிட்டால் அவன் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எத்தனை பேருக்கு இந்த துவா தெரியும்? எத்தனை பேர் டெய்லி ஓதுறோம்? இல்லை. இப்போ என்ன அர்த்தம்? மௌத்தை பற்றி பயம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு கேன்சர் நோய், அது ஏதோ ஒரு நோய், டாக்டர் பார்த்து சொல்கிறான் 3 மாதம்தான், அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த 3 மாதம் நீங்கள் எப்படி உலகத்தில் வாழுவீங்க? நிம்மதியாக சாப்பிடுவீங்களா? நல்ல துணிமணி மாற்றுவீங்களா? சொத்து சுகத்தை வாங்குவீங்களா? பொண்டாட்டியை பார்த்து அழுகுவான், குழந்தைகளை பார்த்து அழுகுவான், சொந்தக்காரை பார்த்து அழுகுவான். சாப்பாடு இறங்காது. 3 மாதம் வர 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 இவனுக்கு மரணத்துடைய பயம் ஜாஸ்தி வருமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா, நீங்க தூங்கும் போது இதை ஓதிட்டு தூங்கு. தூக்கத்திலே மௌத்தா போயிட்டேன்னா சொர்க்கவாதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்கன்னா அந்த மரண பயம், மரண சிந்தனை நம்மள்ட்ட இருக்கா? இல்லை. 5 நேரம் தொழுகிறோமே, இந்த தொழுகிறவங்க அத்தையாத்தில் என்னங்க ஓதுறீங்க? அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மின் அதாபில் கபர். அப்போ ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தையாத்திலும் அடுத்த வாழ்க்கையை பற்றி தானே அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்றீங்க. அது சந்தோஷமா அத்தையாத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அதில் ஒரு பயம் வர வேண்டாம் நமக்கு? மௌத்தை பற்றி கேட்குறீங்க, அடுத்த கட்ட வாழ்க்கையை பற்றி லொஹ்ரு அஸர் மக்ரிப் இஷா சுன்னத்து தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை வித்ர் எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்கறது என்ன? கபருடைய வேதனை. அந்த இடத்துக்கு நல்லா போய் படுத்து தூங்கணும். தொழுகை முடிஞ்ச பிறகு கபருடைய வேதனை கேட்கிறேன்டா. அப்போ ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகைக்கு பிறகும் மரணத்தை பற்றி அந்த சிந்தனைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துறான். எத்தனை வகையில சொல்றான். இன்ஷா அல்லாஹ்ங்கிறான். மௌத்து செய்தி வந்தா இன்னா லில்லாஹிங்கிறான். கபர்ஸ்தான் போனால் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கோமினுங்கிறான். தூங்கும்போது துவாவை ஓதுங்கிறான். தொழுகையில் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். ஒரு மௌத்து மையத்து தொழுகை, ஜனாசா தொழுகை தொழுகிறோம். அந்த தொழுகையில் அல்லாஹ்ட்ட என்ன கேட்குறோம்? அந்த மையத்துக்காக துவா கேட்குறோம். அது முடிஞ்ச பிறகு இறைவா எங்களை நல்லபடியாக மௌத்தாக்க செய் கேட்குறோமா இல்லையா? அந்த மையத்துக்கு துவா கேட்டுட்டு நான் மட்டும் நிரந்தரமாக பல வருஷம் இருக்கணும் அப்படியா கேட்குறோம்? இல்லை. அத்தாவாகட்டும் அம்மாவாகட்டும்
அவன் இந்த மௌத்தினுடைய பயம் ஏன் நமக்கு வரல? எல்லாத்துக்கு மேல நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மௌத்தா போறார், அவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? மௌத்தான உடனேயே அவருடைய மனைவி, என் புருஷன் 50 வருஷம் 40 வருஷம் என் கூட வாழ்ந்தாரு, இந்த வீடெல்லாம் எனக்கு தான் எழுதி கொடுத்தார், நகை நட்டை வாங்கி கொடுத்தார், பட்டு துணியை எடுத்து கொடுத்தார், என் புருஷனை இங்கிருந்து எடுக்க விட மாட்டேன். எந்த பொண்டாட்டியாவது சொல்றாளா? என் புருஷனை தூக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அல்லது அவன் பையனாகட்டும் பிள்ளையாகட்டும், எங்க அத்தா எனக்கு அதை வாங்கி தந்தாரு, இதை வாங்கி தந்தாரு, என்னை படிக்க வச்சாரு, எனக்கு திருமணம் பண்ணி வச்சாரு, எங்க அத்தாவை தூக்கி கொண்டு போய் மண்ணுக்குள்ள போடுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த மகனாவது சொல்றானா? என்ன சொல்லுவாங்க? அசருக்கா லொகுருக்கா? என்ன சொல்லுவாங்க? அசருக்கா லொகுருக்கா? எங்க அத்தா சொந்த வீடு, சொந்த தரவாடு, எங்க அத்தாவை எங்கிருந்து அசருக்கு தூக்கிறதா லொகுருக்கு தூக்கிறதா? இதுதான் மனிதனுடைய இயற்கையான ஒரு நிலைமை. அத்தாவாட்டும் அம்மாவாட்டும் நம்ம தான் குளிப்பாட்டுறோம். நம்ம அம்மா வைர கம்மல், இதுவரைக்கும் வளையல தங்க வளையல பட்டு துணியோட மௌத்தா போச்சுன்னா அப்படியே ராஜ மரியாதையோட கூட்டிகிட்டு போய் குளிக்குள்ள வைக்கிறோமா? கம்மலை கழட்டி பார்ப்போம். வரலண்டா என்ன செய்வீங்க? ஆசாரி கூட்டிகிட்டு வந்து கட் பண்ணி எடுப்போம். வளையலை கழட்டி பார்ப்பீங்க, அது வரலன்னா அடுத்தது என்ன? கட்டிங் பிளேயர் வச்சு கட்டி இருக்கிற வளையல் எல்லாத்தையும் பட்டு துணியிலிருந்து எல்லாத்தையும் கழட்டிட வேண்டியதுதான். 10 ரூபா மீட்டர் உள்ள காடா துணியில அம்மாவாகட்டும் அத்தாவாகட்டும் ஒரு சுத்திர வேண்டியது. இந்த பெண்கள் வந்து வயிற்றுல ஒரு கருப்பு கவுறு கட்டுவாங்க. எதுக்கு தெரியுமா? பின்னூசியை தொங்க விடுறதுக்கு. அதை கூட கட் பண்ணி எடுத்துருவோம். எப்படி அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வந்தோமோ அதே மாதிரி நிர்வாணமாக வெள்ளை துணியில ஒரு சுத்தி தூக்கி கொண்டு போய் குழியில ஒரு தள்ளு தான். எவ்வளவு செலவாகும்? நீ கோடீஸ்வரன் ஆயிரி, லட்சாதிபதி ஆயிரி, ஏதொரு பிச்சைக்கார மௌத்தா போனா அவனுக்கு என்ன செலவு? குளிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் சோப்பு, கொஞ்சம் அத்தரு, கொஞ்சம் சென்ட்டு, கொஞ்சம் கற்பூரம், கபன் துணி ஒரு 10 மீட்ரு, தூக்கிறதுக்கு யாரும் காசு வாங்க மாட்டாங்க, குழி வெட்டுறதுக்கு ஒரு 1000 ரூபாய், எல்லாம் சேர்ந்து ஒரு 3-4 ரூபாய் வேலை முடிஞ்சு போச்சு. நீ கோடியா இருந்த என்ன புண்ணியம், சொத்து இருந்த என்ன புண்ணியம், நகை நட்டு போட்டு என்ன? நாளைக்கு நம்முடைய தகப்பனாரை நம்முடைய தாயாரை எப்படி நம்ம குளிப்பாட்டணுமோ அதே மாதிரி தானே நாளைக்கு நாம் மௌத்தான எம்பைய என்ன குளிப்பாட்டுவான், எம்மகம் என்ன குளிப்பாட்டுவாங்க, என்னுடைய நண்பர்கள் என்ன தூக்கி கொண்டு போவாங்க, எல்லாருமே கொண்டு போய் குழியை வெட்டி வச்சிருவாங்க. நமக்கு என்ன பக்கத்தில் காவலாக இருப்பாங்க? எங்கள் அத்தா இப்படி தனியாக போகிறார், அத்தா பக்கத்தில் நான் போய் இருக்கணும், ஒரு குழியை வெட்டி இருப்பானா? குழியை நோண்டனமா, தள்ளி விட்டோமா, திரும்பி வந்தோமா, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இப்போ இதிலிருந்து நம்ம பெறக்கூடிய பாடம் என்ன? இது உலகத்தில் இது மறைமுகமாக நடக்கிறது கிடையாது, கண்மூடி கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. நாளைக்கு மௌத்தானால் இதுதான் நிலைமை. எல்லாத்துக்கும் இதுதான் கதி. ரசூல்லாவுக்கு அதுதானே கதி. ரசூல்லா மௌத்தான உடனே நாங்களாம் அடக்கம் பண்ண விட மாட்டோமே சொன்னாங்க. கொடிய நோண்டெல்லாம் கொண்டு போய் அடக்கம் பண்ணி எல்லா நபிமார்கள் நல்லடியார்கள் எல்லாத்துக்கும் இதுதான். வந்தோம், இருந்தோம், சாப்பிட்டோம், பிள்ளைகளை பெற்றுக்கிட்டோம், போய் சேர்ந்துட்டோம். அப்போ இந்த மௌத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? அதுதான் இப்போ நம்ம சிந்திக்கும். மௌத்து கேரண்டிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது, எதுவும் நம்ம கூட வரும் என்பதும் கேரண்டி கிடையாது. அப்போ இந்த மௌத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பாடம் என்னன்னா ஒன்றே ஒன்று தான். நீ கோடீஸ்வரன் ஆயிரி, லட்சாதிபதி ஆயிரி, அம்பானி ஆயிரி, பிச்சைக்காரன் ஆயிரி, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் ஆயிரி, கலெக்டர் ஆயிரி, பிரதம மந்திரி எவனாவே இருந்திருப்போம். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே செய்தி என்ன? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லயப்லுவுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுடைய பிறப்பும் உங்களுடைய மரணமும் அதுக்கு இடைப்பட்ட கால வாழ்க்கை யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்கள் அதுதான் வாழ்க்கைன்றான். முடிஞ்சு போச்சு. உலகத்தில் அல்லாஹ் விரும்புகின்ற அடிப்படையில் வாழணும். அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிற, வேற ஒன்றும் அல்லாஹ் எதிர்பார்க்க. நீ வரும்போது சொத்தோடு அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, அவன் கொடுத்த பிச்சை தான். அப்ப அல்லாஹ் என்னை எதிர்பார்க்கின்றான் என்றால் உங்களிலே யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்கள் அதுதான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி.
அந்த நல்ல அமல்கள்ல முதல் இடத்துல ஒரு மோமின் விரும்புகின்ற ஒரு மரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கண்ணீர் விட்டு கேட்க வேண்டிய ஒரு மரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவா நான் மரணிக்கும் போது கலிமா சொன்ன அடிப்படையை உருவகவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அமல்களிலே உச்சகட்டம். நம்மெல்லாம் சரியா கரெக்டாக 5 நேரமும் தொழுதிருப்போமா? தொழுதிருக்க மாட்டோம். நான் உள்பட அப்படிதான். எல்லா நோம்பையும் வச்சிருக்கோம் இல்லை, சில குறைவு இருக்கும். பொய்யே சொல்லாத, புறமே சொல்லாத, ரொம்ப ஒழுக்கமான வாழ்க்கையா இல்லை, தவறு செஞ்சிருப்போம். மனுஷன்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தவறு செய்யாதவ யாரும் கிடையாது. எல்லாரும் தப்பு செஞ்சிருப்பாங்க. ஆனா என்ன எதிர்பார்க்கணும்டா, இறைவா சரியா இபாதத்து தொழுகை இதிலெல்லாம் நான் குறைவை வச்சிருந்தா கூட இந்த உலகத்தை விட்டு நான் போவனா இல்லையா, அந்த நேரத்தில் என் வாயிலிருந்து வரக்கூடிய கடைசி வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். இது வேணும். இது எப்படி கிடைக்கும்? மலக்குல் மௌத்து வர்றாங்க, உயிரை வாங்க வர்ற நேரத்தில் ஜோபில் ஒரு பேப்பரில் லா இலாஹா இல்லல்லாஹ் எழுதிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் இப்போ ரூஹை வாங்கிக்க சொல்லலாமா? நடக்கும்? அந்த மாதிரி சம்பவம் நடக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த மலக்குல் மௌத் உயிரை வாங்கக்கூடிய வானவர்கள் வந்துட்டாங்கன்னா டோட்டல் எல்லாமே அவுட்டு. உன் கண்ணுக்கு அம்மா தெரிய மாட்டா, அத்தா தெரிய மாட்டா, உலகம் தெரியாது, பள்ளி எதுவும் தெரியாது. நீங்களும் அந்த மலக்கு மட்டும்தான் இருப்பீங்க, 2 பேர் மட்டும்தான். அப்ப இந்த நேரத்தில் உங்கள் வாயிலிருந்து அந்த கலிமா வரணும்னா உங்க திறமையில் கிடையாது, உங்களுடைய அறிவில் கிடையாது, அவன் நாடினா மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் நாடணும்டா இதுக்கு என்ன செய்யறது? என்ன செஞ்சா அல்லாஹ் நாடுவான்? ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு இபாதத்திலும் எதை கேட்கிறீங்களோ இல்லையோ, நீ காசை கேளு, அழகான பொண்டாட்டி கேளு, அழகான புருஷனை கேளு, சொத்தை கேளு, இதில் ஏதாவது கொஞ்சம் குறைவு ஏற்பட்டால் பெரிய பாதிப்பு இல்லை. எதுல குறைவு வந்துடக்கூடாது? கண்ணை மூடக்கூடிய நேரத்தில் அந்த களிமா வரலண்டா, உலகத்தில் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்தது எல்லாமே வேஸ்ட். மனுஷனாவே நம்ம வாழ வேண்டிய அவசியம், ஆடு மாடா வாழ்ந்துட்டு போயிடுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையா? அவங்களுக்கு மேல ஒரு மனுஷன் கிடையாது. அந்த நபிகள் நாயகம் அவர்கள் தான் இந்த கலிமத்து தௌஹீதை சொல்லி கொடுத்தவங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தவங்க ரசூல்லா. அவங்க அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க, உள்ளங்களை எல்லாம் புரட்டக்கூடிய இறைவா என் உள்ளத்தை உன்னுடைய தீனில் உங்ககிட்ட வைக்கின்றாங்க. இந்த மனசு இருக்க, இது மாதிரி ஒரு மோசமான ஜந்து வேறு எதுவுமே கிடையாது. நம்மனால உங்களால கட்டுப்படுத்த முடியாது. இப்போ பயானை கேட்கும் போது ஒரு ஆர்வம், ஒரு பயம், ஒரு மௌத்து வீட்டில் ஒரு பயம், அல்லாஹ்வுடைய பயம், பள்ளிவாசல் தொழுகும் போது இறையச்சம், கடைவீதிக்கு துணி எடுக்க போனா இந்த பயம் வருமா? என்ன ஜாக்கெட்டு, என்ன சீலை எடுக்கலாம், என்ன மேட்ச் எடுக்கலாம், என்ன திங்கலாம், ஒரு கடைக்கு போனால் வறுத்ததா, ஓடுறதா, சிக்கனா, சில்லியா வருதா? 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய பயத்தோடைய வர்றீங்க இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, இந்த உள்ளம் என்பது உன் கையில வச்சிருந்தாண்டா ஒரு காலகட்டத்திலும் அந்த மௌத்து நல்ல மௌத்தா இருக்கா. நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆட்டம் பாட்டம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் மௌத்து வந்தா என்ன செய்வீங்க? ஒரு அனாச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் மௌத்து வந்தா என்ன செய்வீங்க? பொய் பேசக்கூடிய நேரத்தில் மௌத்து வந்தா என்ன செய்யறது? அப்ப அந்த மரணம் வரக்கூடிய நேரத்தில் எனக்கு கலிமா வரும்னா அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் வரும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா இல்லையா? இறைவா என்னுடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ்வாக இருக்கணும். அல்லாஹ் கூட என்ன குர்ஆன்ல சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தில் நுழையுங்கள். வலா தமூதுன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீ மௌத்தாகும் போது முஸ்லீமா மௌத்தாகும். யார்கிட்ட இருக்கு? எப்போ என்னுடைய மௌத்து வரும்? அல்லாஹ் என்னை அனுப்பும் போதே ஒரு பேப்பரில் அனுப்பிச்சி விட்டு இத்தனாம் தேதி 70வது வயசு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இப்படின்னு டேட்டா கொடுத்தா கிடையாது. காலையில், சாயந்தரம், மத்தியானம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, என்னுடைய கடைசி வார்த்தை என்னவா இருக்கணும்?
காசு பணமே அது இது இப்படி இருந்திருக்கூடாது. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக நான் மரணிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களா இல்லையா? அதனால தான் அவங்க மௌத்தாகும் போது சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹு மௌஃபர்லி சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபியம்திக அல்லாஹு மௌஃபர்லி லா இலாஹ இல்லல்லாஹ். நபிகள் நாயகம் அவர்கள் கடைசியாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாங்க, கலிமாவை சொன்னாங்க. அந்த மலக்குல் மௌத் உயிரை வாங்கிட்டு போயிட்டாங்க. திங்கட்கிழமை காலையில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் பிரத்யோகமாக கேட்ட துவா இதுதான். இது எத்தனை பேர் கேட்குறோம்? துவால என்னென்னத்தையோ கேட்குறீங்க. குழந்தைய கேட்குறீங்க, புருஷக்காரன் ரமலானில் துணிமணி எடுத்து தரலங்கிறதுக்காக அல்லாஹ்ட்ட கேட்குறீங்களா இல்லையா? இந்த வருஷம் என்ன டிசைனில் துணி வந்திருக்கோ அந்த மாதிரியான ஒரு அரை டசன் என் கணவன் எடுத்து தருவதற்கு இறைவா நீ அருள் புரிவாயாக இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரி நகை நட்டுமா சுத்துறா, என் கணவனுக்கு இறைவா இறக்க குணத்தை தான் அருள் புரி, அவனுக்கு காசை கூட ஒரு 10 பவுன் இந்த வருஷம் ரமலானுக்கு வேணும் கேட்குறோமா? ஆனால் எவ்வளவு வாங்கினாலும் கூட எல்லாத்தையும் விட்டு எடுத்தானே போகிறோம், எதையும் தூக்கிட்டு போலையே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பிரத்யோகமாக அல்லாஹ்வும் குர்ஆனில் கேட்க சொன்ன துவா என்ன? ஈமான் கொண்ட நிலையில் என்ன உயிரை வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த துனியா நமக்கு முக்கியம் கிடையாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நீங்களாம் கேள்விப்பட்டவங்க, அவர் மௌத்தா போகக்கூடிய ஒரு கடைசி தருணம், குர்ஆனுடைய வசனம். அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறாரு? தன்னுடைய மகன் யூசுஃபிலிருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு, அருமை மக்களே, நான் மௌத்தா போனேன்டா நீங்கள் யாரை வணங்குவீங்க? எப்பேற்பட்ட ஒரு மரண வசியத்து பாருங்க. அப்போ அவங்க பிள்ளைகளை என்ன சொல்கிறாங்க? ஓ இப்ராஹீம், ஓ இஸ்ஹாக், ஓ யாக்கூப், உங்களுடைய இறைவனும் உங்களுடைய அத்தா இஸ்ஹாக்குடைய இறைவனும் அவருடைய அத்தா எங்க பாட்டனார் இப்ராஹிமுடைய இறைவனாக இருக்கக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ்வைத்தான் நாங்கள் வணங்குவோம் சொன்னாரா? அப்ப நாமெல்லாம் நம்முடைய குழந்தைகளை விட்டுட்டு கடைசி காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய வசியத் என்ன? எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாது. எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ்வை வணங்குவதை நிறுத்திடாத, மூத்தார வரைக்கும் வணங்கணும். இன்னைக்கு எப்படி நம்ம வசியத் பண்ணுறோம்? வயசான காலகட்டத்தில் பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு இந்த வீட்டை பெரிய பையனுக்கு எழுதி கொடுத்துரு, நகையெல்லாம் அத்தனை ஒரு 50 பவுன் சின்ன பிள்ளைக்கு, அந்த வீடு அந்த கம்பெனி சின்ன பையனுக்கு, சொத்துக்களை பிரிக்கக்கூடிய வசியத்தாக இருக்கா? ஒரு நபியை வச்சு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? கடைசியில் மௌத்தா போனா கூட இந்த கொள்கையில உறுதியாயிரு, கொள்கை விட்டு போயிடாத. அப்ப அந்த மௌத்தினுடைய பயத்தை கொண்டு வர்றதுக்கு தான் அல்லாஹ் அல்லதீனம், நீங்கள் நல்லறங்களை செய்வதற்குத்தான் உங்களுக்கு மௌத்து. அப்ப அந்த நல்லறத்தில் நம்ம இருக்கிறோமா? ஒவ்வொன்றா பாருங்க. குர்ஆனை ஓதுறோம், எப்போ அதிகமாக ஓதணும்? ரமலானில் ஓதுனீங்க. ரமலானில் எடுத்தால் வீட்டில் காலையில் குர்ஆன், மத்தியானம் குர்ஆன், நைட்டு குர்ஆன், பள்ளிக்கு போனால் குர்ஆன், ஒரே குர்ஆன் ரமலான் இறங்குச்சு. ரமலான் முடிஞ்ச உடனேயே அந்த ஸ்பீடில் குர்ஆன் ஓதுறோமா? இல்லை, அப்படியே ஒரு கட்டு கட்டி தூக்கி வச்சாச்சு. இனி அடுத்த ரமலானுக்கு தான் அந்த குர்ஆனை எடுக்கும். இப்போ அல்லாஹ் ரமலானில் மட்டும் உயிரோடு இருக்கிறான், 11 மாதம் அல்லாஹ் என்ன இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வரலாமா? ஒரு மோமினுக்கு மரணத்துடைய பயம் ஏற்பட்டுச்சுன்னா குர்ஆனை அதிகம் ஓதுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கபூரில் வைக்கப்பட்ட உடனேயே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க 3 கேள்விண்டு, மொத்தம் 4 கேள்வி. நமக்கு அஜர்த்து சொல்லித்தந்து ரப்புக்க தீனுக்க நபிக்க அவ்வளவுதான் சொல்லி தந்தாங்க. ஒன்றை மறைச்சிருவாங்க. உன்னுடைய இறைவன் யார், உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் என்ன, உன் என்ன கொள்கையில் இருந்த, இதை கரெக்டாக ஒருத்தவன் சொல்லிவிட்டால் மலக்கு கேட்பாங்க, தம்பி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? யார் உனக்கு கற்றுத்தந்தா? அந்த குர்ஆனோடு தொடர்பு வச்சு அந்த அடியான் சொல்வான், இக்ரக குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினேன், அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்தான். அப்போ அந்த குர்ஆனை என்ன 1 மாதத்துக்கா? கபூரில் வச்ச உடனே குர்ஆனை பற்றி கேள்வி இருக்க.
அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை பற்றி சொல்லும் பொழுது வத்தகு யௌமல்லா தஜ்ஸி நஃப்ஸும் அன் நஃப்ஸின் ஷையா வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன். காசு, பணம், அத்தா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாமே பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. நீங்கள் அனாதையாக நிற்க வேண்டியிருக்கும். யௌம யஃபுர்ரு மர்ஹு மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாயிபத்தி. கட்டின பொண்டாட்டி, புருஷ, அத்தா, மகன் அவனும் பிச்சுக்கிட்டு ஓடுவான். அனாதையாக அங்கே நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் இந்த உலகத்தில் குர்ஆனை அதிகம் ஓதினார்களோ, இந்த மறுமையில் குர்ஆன் என்னை பாதுகாக்கும், அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்ற அடிப்படையில் குர்ஆனை அதிகம் ஓதினார்களோ, இக்ரா குர்ஆன், இந்த குர்ஆன் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இவனுக்காக பேசும், பரிந்து பேசும். இறைவா, உலகத்தில் வாழும்போது உன்னுடைய வேதத்தோடு தான் இருந்தான், குர்ஆனை படித்தான், குர்ஆனை ஓதனான், மற்றவங்களுக்கு சொல்லித்தந்தால் இந்த மறுமை நாளில் நீதான் இவனுக்கு அருள் புரியும் என்று சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டா. அப்போ மௌத்தை பயப்படுறவன் குர்ஆனை அதிகம் ஓதுவானா, ஓதாமல் இருப்பானா? அதிகம் ஓதுவான். இப்போ நமக்கு மௌத்துடைய பயம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்பு வச்சிருப்போம். நம்ம மௌத்து எப்படி வரணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதக்கூடிய அந்த நேரத்தில் மரணம் அதோடு பட்டுன்னு போயிடும். நல்லறங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு மௌத்து வரும். பொய் பேசும்போது, புறம் பேசும்போது, டிவி பார்க்கும்போது மௌத்து வரக்கூடாது. அல்லாஹ் என்ன, நல்லறங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் மௌத்தை ஏற்படுத்து. நம்மளுடைய தொழுகை எப்படி இருக்கு? நிறைய பேர் 5 நேரம் தொழுகை அதோட முடிஞ்சுது. சில பேர் 5 நேரம் கூட கிடையாது. அல்லாஹ் தொழுகையை சொல்லும் போது வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், உன்னை படைச்சதே என்னை வணங்கிறதுக்கு தான். அதில் முதல் இடத்துல தொழுகை. அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசக்கூடியது தொழுகை தான். அந்த தொழுகையில் உபரி தொழுகை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 12 ரக்காத் ஒருவன் சுன்னத்து தொழுதால் மறுமையில் அவனுக்காக அல்லாஹ் மாளிகையை சொர்க்கத்தில் கட்டி தருவான். எத்தனை பேர்த்திட்ட இருக்கு? கரெக்டாக தொழுகிறோமா? மற்ற விஷயத்தில் எவ்வளவு ஆர்வம். அந்த 12 ரக்காத் சுன்னத்து தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சொர்க்கத்தை கட்டி தருவாங்க அல்லாஹ். சில பேர் அந்த ஜும்மாவோட முடிஞ்சு போச்சு, அடுத்த ஜும்மாவுக்கு வர்றதை பார்க்க. யார் இடத்தில் தொழுகை இல்லையோ தரக்கு ஸலாத் ஃபக்கத கஃபர, அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். அப்போ மௌத்தினுடைய பயம் இருந்துச்சுன்னா ஃபஜ்ர் தொழுகலை, இந்த நேரத்தில் நான் மௌத்தாயிட்டேன்டா, ஃபஜ்ருடைய அந்த தொழுகை பற்றி அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். அந்த பயம் வருமா வராதா? லொகுர் வந்துருச்சு, மௌத்து வந்தாலும் வந்துடும். லொகுரு நான் தெளிவாக போயிடணும். அசரு, மகரிபு, மௌத்தினுடைய பயம் உள்ளவ அந்த வக்கத்து டக்குன்னு தொழுதுரும். இல்லாட்டி இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பான், அதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லணும். அந்த உணர்வு நமக்கு வரணும். தொழுகையில் கவனக்குறைவாக இருக்கிறோம்னா மௌத்தை பற்றியான ஒரு பயம் நம்மிடத்தில் இல்லை என்பது தான். மூணாவது மிக முக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்மளை படைச்சது ரொம்ப முக்கியத்துவமே என்னான்னு பார்த்தீங்கன்னா, பாவ மன்னிப்பு கேட்கறது தான் அல்லாஹ் அதிகம் விரும்பும். நம்முடைய படைப்பினுடைய அடிப்படையே தப்பு செய்கிறது தான். அந்த மாதிரி உலகத்தில் தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய தகப்பனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல செஞ்சது என்ன? அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் விட்டா, சோத்தை கொடுத்தா. அழகா சொல்றானா இல்லையா திருமறை குர்ஆன்? ஆதமே, இங்கே உனக்கு பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, வெயில் படாது, எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த சிரமமும் இருக்காது, நீயும் பொண்டாட்டியோட ஜாலியாக சொர்க்கத்தில் சுத்து. இப்படி சொல்லி தானே அல்லாஹ் அனுப்பிச்சுட்டான். அவருக்கு தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, திக்ர் கிடையாது, எதுவும் அவர் செய்ய வேண்டாம். சாப்பிட வேண்டியது, மனைவியோடு அப்படியே ரவுண்ட் அடிக்க வேண்டியது. நமக்கெல்லாம் அந்த மாதிரி வாழ்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்க, வாழ்நாள் முழுசும் அப்படியே இருந்துடும். கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்று அதுகளை வளர்த்துறது பெருங்கொண்ட பாடுகளாக இருக்குது. ஒன்று இப்படி ஓடுது, ஒன்று அப்படி ஓடுது. இந்த மாதிரி இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுத்தாலா வச்சான். ஒன்றே ஒன்று சொன்னான், இந்த மரத்தை மட்டும் நெருங்காத, ஷைத்தான் வருவான், இதை நெருங்கும்பா, நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அத்தா என்ன செஞ்சுருக்கணும்? மேற்படியே ஒருத்தர் வருவான், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி ஷைத்தானுடைய வலையில் விழுந்து
அந்த தப்பை செஞ்சார். செஞ்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட துவா என்ன? இறைவா அழகான குழந்தை கொடுன்னு கேட்டாரா? நல்ல வசதி வாய்ப்பு கொடுன்னு கேட்டாரா? என்ன அல்லாஹ்ட்ட கேட்டார்? முதல் நம்முடைய தகப்பனார் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லகூனன்ன மினல் ஹாஜின். இறைவா எங்களுக்கு நான் தப்பு செஞ்சுட்டேன், எங்களை மன்னிச்சிரு. அதுக்கப்புறம் அல்லாஹ் மன்னிச்சான். அப்போ ஆதமுடைய மக்களாக இருக்கக்கூடிய நாமளும் இதில் விதி விலக்கே கிடையாது. நம்ம அதிகமாக தப்பு செஞ்சுருப்போமா, அதிகமாக நன்மை செஞ்சுருப்போன்னு நீங்கள் கணக்கு போட்டால் பாவத்தை தான் நானும் நீங்களும் செஞ்சுருப்பீங்க. எப்படி? 24 மணி நேரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அதில் 5 நேரம் ஒருத்தன் தொழுகிறதா இருந்தால் 1 மணி நேரம். அப்போ மறுமைக்காக கபருக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய நேரம் 1 மணி நேரம். 23 மணி நேரத்தை எதுக்கு ஒதுக்கிறீங்க? சாப்பிட்றதுக்கு, தூங்கிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு, குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு, கடைக்கு போகிறதுக்கு, வீட்டு வேலைக்கு. 23 மணி நேரமும் துனியா துனியா துனியா. எப்படி போய் அங்கே போய் அல்லாட்ட எந்த மூஞ்சியை வச்சுட்டு போய் நாங்கள் நிற்போம்? ஏன்னா இது சொர்க்கம் இருக்குது, மறுமை இருக்குது. ஒரு 12 மணி நேரம் அதுக்கு, 12 மணி நேரம் இதுக்கு கொடுக்கலாமா இல்லையா? இப்போ எப்படி சொர்க்கத்துக்கு போவோம்? டெஃபினட்டாக கிடையாது. அப்போ அதிகமாக என்ன செய்வோம்? பாவம் தான் செய்வோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 100 தடவை அதிகமான கேட்ட துவா என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹ். இறைவா நீ தூய்மையானவன், என்னை மன்னிச்சிரு. இறைவா நீ தூய்மையானவன், என்னை மன்னிச்சிரு. அதிகமாக ரசூல் ஒரு நாளைக்கு 100 தடவை கேட்டாங்க. அவர்களுடைய முன்பின் செஞ்ச பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். கேட்டாங்களா? இதை விட முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபதக் என்ற ஒரு வசனம் இறங்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த வசனம்தான் நபிகளார் மரணிப்பதை அல்லாஹ் மறைமுகமான சொன்ன வசனம். அதுதான் இந்த வசனம் இறங்கின உடனே அபூபக்கர் அழுகிறாங்க, சில சஹாபாக்கள் அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் சொல்கிறாங்க, நான் அதிகமான நாட்கள் இருக்க மாட்டேன், நான் சீக்கிரம் மௌத்தா போயிடுவேன், 6 மாதத்தில் மௌத்து, அதிகமான நாட்கள் இருக்க மாட்டேன். அல்லாஹ் என் மரணத்தை குறித்து இந்த வசனத்தில் இறக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த வசனம் எப்போ இறங்குச்சோ அதிலிருந்து நபிகள் நாயகம் அவர்கள் ருக்குவிலும் சஜிதாவிலும் ஒரு துவாவை ஓத ஆரம்பித்தாங்க. சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. இறைவா நீ தூய்மையானவன், என் பாவத்தை மன்னிச்சிரு. சஜிதாவில் அழுதவர்களாக கேட்டார்கள். சுபஹான ரப்பியல் ஆலா என்பது சஜிதாவில் 3 தடவை கேட்டாங்க. சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி என்று நபிகள் நாயகம் அவர்கள் சஜிதாவிலே தூங்கி விட்டார்களோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கேட்டாங்க. தொழுகை இல்லாத நேரத்தில் சதா சும்மா உட்காரும் போது, வியாபாரத்தில் ஈடுபடும் போது, பள்ளி இல்லாத வெளியில் இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சுபஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இறைவா நீ தூய்மையானவன், நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, உன் முன்னால் தான் நான் வந்து நிற்பேன், நாளே நாள்வார். இது ஓதிக்கிட்டே இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது வரைக்கும் என்றால், திங்கட்கிழமை முற்பகல அல்லாஹ் அவருடைய உயிரை வாங்குறான். வாங்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் அவர்கள் சொன்ன கடைசி வார்த்தை என்ன? இந்த வார்த்தை, சுபஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் மரணத்துடைய பயம்தானே கேட்க வச்சுது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மாமனிதரே மௌத்தை பார்த்து பயந்துருக்காங்கண்டா, மௌத்தை அவரையே போட்டு உலுக்கிருச்சுண்டா, அவரையே அழுக வச்சதுண்டா, அவரையே தொழுகையில் கதற வச்சதுண்டா, அவர் முன்பின் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான், நபியே நீங்கள் சொர்க்கவாதின் எல்லாம் சொன்ன அந்த மனிதரை இவ்வளவு பயந்தாங்கண்டா, நம்ம எவ்வளவு பயப்படணும்? பயம் இருக்கா? அந்த அச்சத்தோடு வாழ்கிறோமா? நம்ம நினைக்கிறோம் இங்கே மனைவி மக்கள் இதெல்லாம் நாளைக்கு நம்மளோட ஏங்க இந்த உலகத்தில் தாங்க புருஷன் பொண்டாட்டி, உலகத்தில் தான் இவன் என் பொண்டாட்டி, இது என் பையன், இது எங்கள் அத்தா, இது ஜமாத் தலைவரே. மறுமையில் அத்தாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்நப்சி அந்நப்சி, நீ நீ. எல்லாம் ஒரு குடும்பத்தில் நம்மளை வாழ வச்சிருக்கிறான்.
எனக்கு ஒரு அம்மா வயிற்றில் இருந்த வெளியில் வர்றதுக்கு ஒரு தாயினுடைய வயிறு தேவைப்பட்டுச்சு, வளர்த்துறதுக்கு தாய் தாப்பம் தேவைப்பட்டுச்சு. ஒரு கட்டமான உடனே அவங்களுக்கு வயசான பிறகு எனக்கு ஒரு துணையை, எனக்கு மனைவியை கொடுத்தாங்க. அத்தா அம்மா மௌத்தான பிறகு என் மனைவியில் எனக்கு குழந்தை வந்துச்சு. நான் வயசான பிறகு எனக்கு பிள்ளைங்க. இதுக்குத்தான் வேறு இவங்களே என்னமோ மறுமையில் உங்களோட வந்து அத்தா அம்மா அண்ணன் தம்பிங்க வருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. நெவர், கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் செஞ்ச அமல் தான். மௌத்தை நினச்சா சபஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர் இது வரணும். உங்கள் தொழுகை கரெக்டாக இருக்கணும், உங்கள் துவாக்கள் கரெக்டாக இருக்கணும், உங்கள் குர்ஆன் ஓதுவது கரெக்டாக இருக்கணும், உங்கள் தான தர்மங்கள் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் சரியாக இருக்குதுண்டா நாம் மரணத்தை பற்றி பயப்படுறோம், மரணத்தை பற்றி அஞ்சுகின்றோம். மரணம் என்னை நல்லவனாக மாற்றுச்சு, மரணம் என்னை சிறந்த மூமினாக மாற்றுச்சு, மரணம் என்னை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மௌத்தாக்க செஞ்சது. அந்த அடிப்படையில் மரண பயத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாகிரத்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.